இந்த வீடியோல நான் சொல்றது ஒரு வியூவரா இந்த யூடியூப்ல நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு தோணுது. இதுல நான் முக்கியமா பேச வேண்டியது 3 விஷயம் இருக்கு. இந்த சிக் ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறவங்க இந்த டெக்குக்குள்ள நடக்கிற பல விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இர்ஃபான் ஒரு வீடியோ அவர மனசு தொறந்து வீடியோ போட்டிருக்காரு. அதுல மறைமுகமா ஒருத்தர் தாக்கவும் செஞ்சிருக்காரு. அது யாரு? லாஸ்ட்டா நம்ம மணிச்சவ் இவங்க இவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ அத பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ஃப்ளூயன்சர் விசஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஃபர்ஸ்ட் இந்த சிட் ஃப்ரீக்வன்சி ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க டெக்ல நடக்கிற பல விஷயங்களை பத்தி. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது டெக்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அதே அளவு நம்மளுக்கு காசும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டெக் பாஸ் சுதர்சனு ஒரு வழியா ஒரு கார்பரேட்ல இருந்து வெளியே வந்து ஒரு சோலோ கிரியேட்டரா வேற லெவல் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சா கடைசியில அவரும் இதே மாதிரிதான் இருந்திருக்காரு. அவர் ஒரு வழியா சோலோ கிரியேட்டர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு பல பேர் தீ விட்டாலும் கடைசியில அவரும் அப்படிதான் இருக்காரு. அது எப்படின்னா ஒரு நாளைக்கு முன்ன வந்தாலும் பரவாயில்ல, அவன் கேம்பெயின் உங்களுக்கு கொடுத்து அது மூலமா உங்களுக்கு காசு கிடைச்சா மட்டும் போதும், நீங்க பல நாள் யூஸ் பண்ண மாதிரி ரிவ்யூ கொடுத்துருவீங்க. நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்க மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா, அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிறேன். இல்ல இது எல்லாத்தையும் விட ஓரளவு சரின்னு விட்டுருலாம் இவங்க காசுக்காக பண்றாங்கன்ட்டு. ஆனா ஒரு வீடியோக்கு 5 லட்சம் போதுதான் உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுவும் இவர் அந்த 5 லட்சத்துக்கு முட்டு கொடுக்குறாரு, இது நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கர் சாஃப்ட்வேர். ஸோ நாங்கள் இதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் தான் வாங்குறோம். நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன் மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி. எந்த ஊர்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட் 5 லட்சம் வருது, அதுவும் அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே நீங்க பண்ணி போறீங்க. இது ஒரு ஆட் மாதிரி தான். அப்படி பார்த்தா இது உங்களோட ஓன் கண்டென்ட்டே கிடையாது. இப்படி இருந்து நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு எப்படி நீங்க சோலோவா கிரியேட்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு தெரியல. வேற கார்பரேட், ஏன்னா நீங்க ஒரு கார்பரேட் என்ன வேணா பண்ண முடியுன்றத காட்டுறீங்களா? ஒரு கார்பரேட்டால எதை வேணா எப்படி வேணா மேனிபுலேட் பண்ண முடியுன்றத ஓப்பனா காமிச்சிட்டாங்க. இவங்க ஒரு கார்பரேட் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இருந்து நல்லா புரியுறது உங்களுக்கு அந்த ஷேர் அவங்களுக்கு 2 ஷேர் போறது இல்லாம உங்களுக்கு எல்லா ஷேரும் வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ரீசெண்டா கிவ் அவே எல்லாம் போட்டீங்க, அதெல்லாம் எதுக்கு? வெறும் சப்ஸ்கிரைபர் கவுண்டை ஏற்றி அவங்க கேம்பெயின்ல இருந்து நிறைய காசு வாங்குறதுக்கு தானா? நான்லாம் இந்த டெக் யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணி தான் பல ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ பார்த்து தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த மொபைல் கூட பல ரிவ்யூஸ் பார்த்து தான் பை பண்ணேன். ஆனால் எனக்கே இப்போ ஒரு சந்தேகம் வருது, இதுதான் பெஸ்ட் மொபைலா? ஒரு 22K இதோட பெஸ்ட் மொபைல் வாங்க முடியும் போல அப்படிங்கிற ஒரு தாட்ஸே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ட்ரஸ்டான ஆடியன்ஸை காசுக்காக விற்கிறது தான். நெக்ஸ்ட் இவங்கதான் சும்மா இருந்தா இர்ஃபான் யூ இப்போ ஓப்பன் டாக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் அவர் மறைமுகமா ஒருத்தர் சொன்னாரு, அது யாருன்னா ஏட்டுடி தான். அவர்கிட்ட எனக்கு கேட்கணும்னு இருக்கிற விஷயம் மொத்தமே 2 தான். எல்லாருமே ஒரு டீட்டெயிலை பத்தி கேட்கும் போது நீங்க ஒரு சின்ன வீடியோ கூட இல்லை, ஒரு நோட்ஸ் இல்லாட்ட ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டிருந்தாலே அந்த விஷயம் அங்கேயே சால்வ் ஆயிருக்கும். பட் நீங்க அதை கூட பண்ணல. இப்போ ஏன் ஓப்பன் டாக் அப்படின்னு வீடியோ போடுறீங்கன்னு எனக்கு புரியல. 2வது, ஒரு வீடியோ பார்த்து அதோட ரியாக்ஷன்லேயே மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் எனக்கு எந்த வீடியோலுமே நீங்க இவ்வளவு பொய்யா நீங்க நடிச்சிருக்கீங்க, இந்த ஃபுட்டு நல்லால போல அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தோணுது இல்லை. நீங்களே சொன்னீங்களே. Then wow, so we have become a great actors appo. So we're not influencers, we're actors now. இருக்கலாம். லாஸ்டா மணிச்சோவ் சினாரியோ, இவங்க மேஜரா இந்த டெக் பொட்டேட்டோ அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நானும் அதே டெக் பொட்டேட்டோ அது மட்டும் இல்லாம பிரைசிஸ் பொட்டேட்டோ பேஸ் 3 பேஜஸ்மே நானும் ரெகுலரா ஃபாலோ பண்ற ஆள் தான். எனக்கு அதை பார்க்கும்போது கன்ஃபார்ம் இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா பெய்ட் ப்ரொமோஷன் போடாம போறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்சம் கிடைக்குங்கிறது இந்த வீடியோ பார்த்தா எனக்கே தெரிய வந்தது. அந்த எக்ஸ்ட்ரா 1 லேக்ல அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைச்சிடும் தெரியல. உங்களோட ஆடியன்ஸோட வேல்யூ எக்ஸ்ட்ரா அந்த 1 லேக் தானா? ஒருத்தவங்க கமெண்டர் போட்டிருந்தாங்களே, இன்ஃப்ளூயன்சர் ஆல்சோ வாண்ட் டு மேக் மணின்ட்டு. ஓகேங்க, ஒரு 60 செகண்ட் ரீலுக்கு 5 லேக்ஸ் தராங்க, அது போதாதா? இதுக்கெல்லாம் மனுஷன் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா, அதுக்கே நான் இப்படாத பாடுபடுறான். சரி, நம்ம புலம்புல இங்க உள்ள சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஏடி விஷயத்துக்கு வரலாம். எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றேன் மனுஷன் பண்ணிட்டு கடைசியில அவரே எக்ஸ்போஸ் ஆகி இப்போ சும்மா சுத்திட்டு இருக்காரு. அந்த விஷயமும் நடக்காத மாதிரி வீடியோஸும் ஒரு ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லாரும் சொல்ற மாதிரி பணம் 10 செய்யும் தான் நினைக்கிறேன் நானும். ஆக்சுவலா Jan 31 ஹாப்பி நியூ இயர் நம்ம சிம்பு அண்ணா வச்சு ஒரு இயர் ஃபுல்லா அந்த மீன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இவங்களுக்குள்ளே இவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்மளும் அதை பத்தின ஒரு கருத்தை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அவ்வளவுதான். இது மேல எதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு கிளியரா ஆன்சர் பண்ணிடுறேன். ஒரு ஃபன் வீடியோ போடலான்னு நினைச்சேன், கடைசியில ஒரு சீரியஸான கண்டென்ட்டை போட வச்சுட்டாங்க. ஓகே, பாய்.